இது என்னது? சுந்தரி அம்மா மாதிரி இருக்கே. இங்க வந்த நான் உன்னை எங்க வீட்டு சாமி மண்டபத்துக்கு கீழே தானே வச்சேன். நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் தேடி நீயே வந்துருவல்ல. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, உன்னால என்ன விட்டுட்டு இருக்க முடியாது. பாத்தியா நமக்குள்ள எவ்வளவு பெரிய பாசம்னு. அடுத்து உன்னை ஹரிகந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த சிவலிங்க பக்கத்துல வச்சு பூஜை பண்ணிட்டா எனக்கு கொடுத்த பொறுப்பெல்லாமே முடிஞ்சிரும். இது எல்லாம் எப்பவோ முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா நவராத்திரி பண்டிகை ஆரம்பிச்சிருச்சே, அதனாலதான் ஊருக்கு திரும்பி வர வேண்டியதா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அம்மாவும் என்ன பார்க்காம சாப்பிடாம அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல. இனிமே நமக்கு எந்த தடையும் இல்ல, நம்ம உடனே ஹரிகந்தபுரத்துக்கு போயிடலாம். ஆனா நீ என்னடானா காடு மேடுன்னு அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி? உன்னை எடுத்துட்டு போறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. தூக்கிட்டு ஓடுறான். அது என்னன்னு தெரியுமா? அதாங்க விக்கிரகம். ஏய் மல்லி, என்னம்மா எங்க இவ்வளவு அவசரமா ஓடுற? பெரிய தப்பு நடந்து போச்சுப்பா. சுந்தரி அம்மாவை தண்ணியில் தூக்கி போட்டுட்டேன். நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? ஆமாப்பா, நான் உண்மையாவே தூக்கி போட்டுட்டேன். இப்ப அவங்கள என்ன தேடி வந்தாலும் வரலாம். ஏன் தூக்கி போட்ட? யார் உன்னை தேடிக்கிட்டு இங்க வருவாங்க? நவராத்திரிக்கு பயன்படுத்தின பூவெல்லாம் எடுத்துட்டு நதியில தூக்கி போடலான்னு போனேன். போற வழியில சுந்தரி அம்மா கிடைச்சாங்க. நம்ம வீட்டு சாமி கிட்ட வச்சது இங்க எப்படி இருக்குன்னு நான் எடுத்துட்டு வந்துட்டேன்.
ஒரு வழியா சுந்தரி அம்மா கிடைச்சிட்டான்னு நான் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த மாரியப்ப, கனகாம்பரி, ருத்ரையா அப்புறம் அவங்களோட ஆளுங்க என் கையில இருக்கிற சுந்தரி அம்மாவை புடுங்கிறதுக்காக என்ன துரத்தி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து சுந்தரி அம்மாவை காப்பாத்த நான் ஓடி வந்துட்டே இருந்தேன். அவங்க விடுற மாதிரியே தெரியலப்பா. வேற ஏதாவது கெட்ட காரியத்துக்கு சுந்தரி அம்மாவை பயன்படுத்துவாங்களோன்னு பயந்து வேற வழி தெரியாம நதியில தூக்கி போட்டுட்டேன்ப்பா. என்னாச்சு மாரியப்பா? மல்லி விக்கிரகத்தை நதியில தூக்கி எறிஞ்சிட்டா. என்ன? விக்கிரகத்தை நதியில தூக்கி எறிஞ்சிட்டான்? அவளை துரத்திக்கிட்டு வந்தும் பிரயோஜனமே இல்ல. நதியில தூக்கி எறிஞ்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டா. அவ தூக்கி எறிகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி போலீஸோடைய போட்டுக்கிட்டு இதை அவமானப்படுத்தாம இதை கழட்டி தூக்கி போட்டுட்டு பிச்சை எடுப்போம். ஒரு சின்ன பொண்ணு அவளை பிடிச்சு அவகிட்ட இருந்து விக்கிரகத்தை வாங்க தெரியலனா நீ எல்லாம் எதுக்கியா போலீஸா இருக்க? விக்கிரகத்தை அவ தூக்கி போட்ட உடனே விக்கிரகம் மிதக்குதா மூழ்கிருச்சான்னு ஒண்ணுமே தெரியல. மொத்தத்துல மாயமா மறைஞ்சு போச்சு. நீ சரின்னு சொன்னா தேடலாம். தேடி என்ன பிரயோஜனம்? விக்கிரகம் தண்ணியில மூழ்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மாரியப்பா, உனக்கு அதை பத்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். சும்மா காக்கியோடைய போட்டுக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு தெரியறதா உன்னோட வேலை. அசிங்கமா இருக்கு. மல்லி, நீ இங்க இருக்கியா? அவங்க கையில அந்த விக்கிரகம் கிடைச்சிட போகுது. ஒரு 4-5 பேரு என்ன அடிச்சாங்க, பயமுறுத்துறாங்க. நிறைய பேர் நதியில குதிச்சு தேடிட்டு இருக்காங்க. பங்காரி, தேவையில்லாம நீ எதுக்கு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட? நதிக்கரை ஓரமா வரும்போது பாத்துட்டாங்க. விக்கிரகம் கிடைக்கலனா மல்லி ஏதாவது செஞ்சிருவாங்களாம். அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. மல்லி, இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா. ஒருவேளை அந்த விக்கிரகம் அவங்க கையில கிடைக்காம நதியோட போயிடுச்சுன்னா அவங்க அத்தனை பேர் கோவமும் உன் மேல திரும்பும். ஏற்கனவே ரொம்ப கெட்டவங்க. அவங்க எதை செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இனிமே நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. இங்க இருக்க கூடாதுன்னா வேற எங்கப்பா போறது? ஒரு 4-5 நாள் வரைக்கும் பட்டணத்துல என் நண்பர் ராமகிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டுல போயிரு. இங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். சரிங்கப்பா, ஆனா பங்காரியே என் கூட வரட்டும். இவன் எதுக்குமா? பாவம்பா, நான் கிடைக்கலன்னா இவனை பிடிச்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போய் உன் துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம். வா, நீ வா. விக்கிரகம் எங்க போச்சு? எந்த திக்குல இருக்கு? யாரு கையில இருக்குன்னு கண்டுபிடி. மணிகண்டா, என் தாய் முன்னாடி மண்டலத்தை போடு. பலி கொடுத்தே ஆகணும். ஏத்துக்கோ தாயே, இதை ஏத்துக்கோ.